இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட அந்த இயக்கத்துக்கும் தேசிய தலைவருக்கும் நம்பிக்கைக்குரிய அன்றைய தமிழக அரசியல் தலைவர்களில் முதன்மையானவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மதுரை திருமங்கலத்தில் 2002ஆம் ஆண்டு நடந்த மதிமுக பொதுக்கூட்டத்தில் தடை விதிக்கப்பட்ட இயக்கத்தை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று முழங்கியதற்காக தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு 19 மாத பொடா சிறைவாசம் அனுபவித்தவர். தேசிய தலைவருடன் வைகோ எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எத்தனையோ அரசியல் மேடைகளிலோ தனிப்பட்ட விதத்திலோ எங்கேயும் தேசிய தலைவருடன் அப்படியெல்லாம் பழகியிருக்கிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. அந்த பழக்கத்தை அரசியல் ஆக்கியதும் இல்லை. அப்பேற்பட்ட தலைவரான வைகோவிடம் போய் புகைப்படத்தை காட்டி அரசியல் பண்ணும் சீமான் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் செய்தியாளர்கள். தமிழுணர்வு நிறைந்த வைகோவை தெலுங்கர் என்று முத்திரை குத்த பார்த்தவர்கள் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும். சீமான் குறித்து உள்ளுக்குள் அத்தனை வேதனைப்பட்டவர் வைகோ. சீமான் குறித்த இந்த கேள்வியை எதிர்கொண்ட போது வைகோ முகத்தில் அப்படி ஒரு மந்தகாச புன்னகை. சீமானின் புகைப்பட பித்தலாட்டம் குறித்து எனக்கு அப்போதே தெரியும் என்று பெருமிதம் பொங்க வைகோ அளித்த பதிலை கேளுங்களேன். சார், சீமான் பிரபாகரன் கூட எடுத்த போட்டோ மார்பிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்னன்னா சீமான் பிரபாகரனை வச்சு தான் இப்போ அரசியல் பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த போட்டோவே மார்பிங்கிறாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இதுக்கு முந்தையே நிறைய பேசிட்டேன் அதை பற்றி. இப்போ உள்ள கான்ட்ரவர்சியில் நான் எதுலேயும் தலையிட்டு சொல்ல விரும்பலை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.